சண்டே பிரியாணி பண்ணணும்னு சாட்டர்டே நைட்டே முடிவு பண்ணியாச்சு. அதனாலயே என்னமோ காலையிலேருந்து வேலை இருந்துகிட்டே இருந்தது. நான் ஒரு வெஜிடேரியன்கிறதுனால எனக்கு தனியாக சமைக்கிறது, மத்தியானம் லஞ்ச் தனியாக, பிரேக்ஃபாஸ்ட் தனியான்னு தனித்தனியாக எல்லாம் சமைச்சதுனால அன்றைக்கி ஃபுல்லாக குக்கிங் வேலையே இருந்தது. அவருக்கு காலையில் சுவரொட்டி மட்டும் போட்டு குழம்பு வச்சு கொடுத்துட்டு, எனக்கு கொத்தமல்லி தொக்கு, அது கூட மல்லிகைப்பூ இட்லி, அப்புறம் பழைய சாதம் கொஞ்சம் இருந்தது, அதையும் தாளித்து எடுத்து வச்சிட்டேன். எல்லாம் சாப்பிட்டு பார்த்தோன்னா மணி 12 ஆயிடுச்சு. அடுத்த லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் மேரினேட் பண்ணி வச்சுருந்த மட்டனை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ மட்டனையும் அண்ட் ரைஸையும் போட்டு மண்சட்டியில் போட்டு எப்போவுமே தம் போட்டு எடுத்துக்குவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புஜு வாட்டர்மெலனை கட் பண்ணி தர சொல்லி ஒரே ஆடம். அவனுக்கு கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துட்டு, எனக்கு பன்னீர் டிக்கா இது வந்து சைட் டிஷ் என்னோடது. மெயின் டிஷ் நான் கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு, மட்டன் பிரியாணி செம சூப்பராக அன்றைக்கி வந்திருந்தது. என்னோடய டிக்காவும் ரெடி. என்னோடய ஃப்ரைட் ரைஸ் வந்தோடனே சாப்பிட ஆரம்பிச்சிருவோம்.